வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அன்பார்ந்த சகோதரமே, நன்றி பெருக்கோடி இந்த கல்வாரி பலியில் பங்கெடுப்பது தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை காணொலி மூலமாக கண்டு கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பலியிலே சிறப்பான முறையிலே நாம் ஜெபிக்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், ஆலயத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வாய்ப்பில்லாமல், ஆலயத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே உங்களுடைய வேண்டுதல்களை எழுப்ப வாய்ப்பு இல்லாமல், வீடுகளிலே இருந்து கொண்டு உங்களுடைய நன்றி பெருக்குகளையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய உள்ளத்து உணர்வுகளையும் ஆண்டவரை நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், நம்முடைய பாதுகாவலி ஆரோபண தாயின் வழியாக அவருடைய பரிந்து பேசுதல் வழியாக ஆண்டவர் தாமே உங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் வரங்களையும் நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்றும் இந்த பலியிலே சிறப்பான முறையிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அத்தோடு இந்த நாளிலே நாம் அகில உலகத்தை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். உலக மக்கள் ஒவ்வொருவரையும் இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களையும், ஒருவேளை நானும் பாதிக்கப்பட்டு விடுவேனோ என்கின்ற பய உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுடைய குடும்பத்தினரையும் நிறைவாக இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல விடுதலையை கொடுக்க வேண்டும் என்றும், இந்த நோய் நொடியினால் மறைமுகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற, தொழில்களை இழந்து உறவுகளை சந்திக்க முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த நோயிலிருந்து மிக விரைவிலே விடுதலை தர வேண்டும் என்றும் சிறப்பாக இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். அத்தோடு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாமல் தங்களுடைய கல்வியினுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கின்ற எண்ணங்களோடு இயக்கங்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான எல்லா வரங்களையும் வளங்களையும் ஆண்டவர் தாமே பொழிந்தருள வேண்டும் என்றும் தொடருகின்ற பலியிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளிலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்குறைகள் பாவங்களை நினைத்து அவற்றுக்காக மனவருந்துவோம். இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து
நம் பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கு தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரின் வாக்கு என்னை பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம். இயல் 20, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம். இயல் 20, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை, அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலை உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அருளும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துடையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். வலிமையை கச்சையா அழுத்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கச்சையாய் அழித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க. எந்நாளும் என் மீட்பர் புகழ்
ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அருளும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அருளும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். இரண்டாம் வாசகம். தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசகம். அதிகாரம் 12, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம். நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, இறை வசனங்கள் 21 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய்.
ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு திருப்பலியை காணொளியிலே கண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். செல்வம், செல்வாக்கு, பணம், பதவி, பகட்டு என்று இந்த உலகம் இந்த செல்வங்களுக்கு பின்னாக சென்று கொண்டிருந்தாலும் இறைவனுடைய திருவுளம் இல்லை என்றால் நாம் இறைவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்வையே நாம் இழந்தவர்களாக இருக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெள்ள தெளிவாக நமக்கு கூறுகின்றது. ஒருவன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் அவருடைய இரக்கமும் திருவுளவும் இல்லை என்றால் அவரின் முன்பாக அவர் சீரோ என்பதை மிக அழகாக நமக்கு சொல்கின்றது. அதுபோல கடந்த வாரம் மறைவுரையை கேட்டவர்களுக்கு இந்த வாரம் நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது சற்று நெருடலாகவே இருக்கும். கடந்த வாரத்திலே பேதுருவை, ஐயா, மகனே, ராசா, நீதான் பெரியாள் என்று இறைமகன் இயேசு மிக அழகாக அவரை வாழ்த்துகின்றார். இன்றைய நற்செய்தியிலே என் முன்னே நில்லாதே சாத்தானே என்று பேதுருவை கடிந்து கொள்கின்ற நிகழ்வும் வருகின்றது. இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும், மேன்மை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகள் நம்முடைய சமூகத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் பயிற்சி பெற்று ஒவ்வொருவரும் பண்டிதராக வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஏன் ஆன்மீக வழிகளில் பார்க்கின்ற பொழுது கூட வாழ்வின் கலைகள் அல்லது பல்வேறு விதமான பயிற்சிகள் என்று தங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்கு கூட வகுப்புகள் என்று இன்றைய சமுதாயத்திலே ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு மத்தியில் இன்றைய வாசகங்கள் நமக்கு, இன்றைய அருள் வாக்குகள் நமக்கு, மனிதன் என்பவன் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே பெற்றிருந்தாலும் தான் பெற வேண்டிய அந்த உண்மையான இரக்கத்தையும் பிறர் மீது கொள்கின்ற அன்பையும் நிறைவாக கொண்டிருந்தால் மட்டுமே அவன் உலகத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும், அறிய முடியும், கடவுளுடைய இரக்கத்தை நிறைவாக பெற முடியும் என்ற செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன. இந்த உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்ட ஒரு நபருடைய நிகழ்வை பற்றி பார்ப்பது சால சிறந்தது. 1206 முதல் தன்னுடைய பணிக்காலத்திலே டெல்லியிலே முகலாய பேரரசை ஆண்டு வந்தவர்தான் முகமது கோரி என்பவர். இவர் தன்னுடைய ஆட்சி காலத்திலே மிக சிறந்த ஒரு அரசனாக இருந்தவர். அப்பொழுது தன்னிடம் அடிமையாக பணிபுரிந்த குத்புதீன் ஐபக் என்பவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கின்றோம். குத்புதீன் ஐபக்கை பார்க்கின்ற பொழுது 1206ஆம் ஆண்டிலே இந்த முகமது கோரியினுடைய ஒரு சாதாரண அடிமை வேலையாளர் இருந்தவர் தான் இந்த குத்புதீன். இந்த குத்புதீன் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய பணியை பார்த்து, அவருடைய செயல்பாட்டை பார்த்து இந்த முகமது கோரி அவரை தன்னுடைய படையினுடைய ஆளுநராக ஏற்படுத்துகின்றார், அவருடைய அரசவையினுடைய ஆளுநராக ஏற்படுத்துகின்றார். இந்த குத்புதீன் தன்னுடைய இந்த பணிக்காலத்திலே நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு பணியாளராக அந்த அரசனை எவ்வாறு தன்னுடைய வாழ்விலே புகழ வைக்க முடியுமோ, வெற்றிகளை பெற்றுக் கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கின்றார். எனவே நாட்கள் கடந்து செல்கின்றன. நாட்கள் கடந்து செல்கின்ற பொழுது அவர் குத்பு மினாரை கட்டி எழுப்புகின்றார். தாஜ்மஹாலை போன்ற ஒரு அதிசயமான ஒரு பெரிய கூடாரத்தை டெல்லியிலே கட்டி எழுப்பி அங்கு அந்த அரசனுக்கு புகழ் சேர்ப்பதை பார்க்கின்றோம். அந்த அரசன் தன்னுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கின்றார். நல்லபடியாக முகமது கோரிக்கு அர்த்தமுள்ள, விசுவாசமுள்ள ஒரு படை தளபதியாக இருக்கின்றார், ஆளுநராக இருக்கின்றார்.
அந்த நேரத்திலே முகமது கோரி தன்னுடைய வாழ்வை இழந்து விடுகின்றார். அப்பொழுது ஆளுநராக இருந்த இந்த குப்துதீன் தன்னுடைய அரசாட்சியால், தன்னுடைய வல்லமையால், அதிகாரத்தால், ஞானத்தால் மீண்டும் அங்கு அரசராகிறார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 1206 முதல் 1210 ஆண்டு வரை அங்கு பணி செய்கின்றார். அப்பொழுது குதிரையிலே விளையாடுகின்ற அந்த கோல்ப்பு விளையாட்டின் போது அவர் கீழே விழுந்து இறந்து விடுகின்றார். நல்ல திறமை படைத்தவர், ஞானம் படைத்தவர், அதிகார தன்மை கொண்டவர், நல்ல வீராப்பு தன்மை கொண்டவர். ஆனால் சாதாரண ஒரு குதிரையிலே விளையாடுகின்ற பொழுது கீழே விழுந்து இந்த குப்துதீன் தன்னுடைய வாழ்வை இழந்து விடுகின்றார். இந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது, ஒருவன் உலகத்திலே எவ்வளவு ஆதாயமாக இருந்தாலும் அவன் தன்னுடைய வாழ்விலே இறைவன் மீது பற்று கொண்டு இரக்கமில்லாது வாழ்கின்ற பொழுது அவன் இந்த உலகத்திலே ஒன்றும் சாதிப்பதில்லை, சீரோ சமம் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்களை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியாவுடைய அழுகை குரலும் சங்கடங்களும் நமக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கின்றோம். இறைவாக்கினர் எரேமியா மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று பார்க்கின்றார். இறைவனுடைய திருவுளத்தை நிறைவாக இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவல் கொண்டவராக இருக்கின்றார். ஆனால் அவரை மக்கள் மதிக்கவில்லை, அவருடைய சொற்பேச்சுகளை கேட்கவில்லை. எனவே கடும் துயரத்திற்குள்ளாகிறார். தன்னுடைய மனம் சஞ்சலத்திற்குள்ளாகிறது. வாழ்வை இழந்து விட்டது. நான் கடவுளுக்கு பணி செய்ய முடியாது, இந்த மக்கள் இறைவனுடைய திருவுளத்தை முழுமையாக பெறமாட்டார்கள் என்று இறைவன் முன்பாக அழுகின்றார். எனக்கு இந்த இறைவாக்கினர் பணியே வேண்டாம் என்று சொல்கின்றார். ஆனால் இறைவன் அவர் மீது பற்று கொள்கின்றார், ஆவல் கொள்கின்றார், தைரியத்தை கொடுக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா சொல்கின்ற பொழுது, என்மேல் அன்பு கொண்டு என்ற வார்த்தைகளை மாற்றி உம்மேல் அன்பு கொண்டு பணி செய்ய வருகின்றேன் என்ற வார்த்தைக்கு எரேமியாவை இட்டு செல்கின்றார். ஏனென்றால் இந்த மக்களை நல்ல முறையிலே நெறிமுறையிலே வழிநடத்த முடியவில்லை என்று ஏக்கம் எரேமியாவுக்கு இருந்தது. ஆனால் அந்த ஏக்கத்திலிருந்து என் மீது கொண்ட அன்பு என்பதை மாற்றி உம்மீது அன்பு கொண்டு பிறர் மீது அன்பு கொண்டு நான் பணி செய்ய வருகிறேன் என்று தன்னையே முழுவதுமாக ஒப்படைக்கின்ற அளவுக்கு இறைவாக்கினர் எரேமியாவை உருவாக்குகின்றார். அதுபோல 2வது வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, எது உயிருள்ள உண்மையான பலி என்று நமக்கு இன்று சொல்லப்படுகின்றது. தூய பவுல் சொல்கின்ற பொழுது, பலிக்கு நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டுமா இல்லது இரக்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமா என்று பார்க்கின்ற பொழுது, இரக்கத்துடன் கூடிய பலிக்கு தான் நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் உண்மையான வழிபாடு என்பது இறைமகன் இயேசுவினுடைய உயிருள்ள தூய பலியாக இருக்க வேண்டும். அந்த உயிருள்ள தூய பலி என்பது நிறைவாக நாம் இரக்கத்தோடு செய்யக்கூடிய பணி. இறைமகன் இயேசு பலியை வெறுமனே பலியாக செய்யவில்லை, ஒரு இரக்கத்துடன் கூடிய பலியாக செய்தார். வெறுமனே பலி என்பது அது ஒரு குறைந்த காலத்திற்கு இருப்பது, ஆனால் இரக்கம் என்பது ஒரு நீண்ட காலத்திற்கு இருக்கக்கூடியது, மக்களினங்களை நிறைவாக வழிநடத்தக்கூடியது. எனவே பலிக்கு அழுத்தம் கொடுக்காமல் இரக்கத்துடன் கூடிய பணிதான், இரக்கத்துடன் கூடிய பலியாகத்தான் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை தூய பவுல் மிக அழகாக நமக்கு இன்று சொல்கின்றார். 3வதாக நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது, நற்செய்தி வாசகத்திலே போன வாரம் நற்செய்தியிலே பேதுரு புகழப்படுகின்றார். பேதுருதான் மானிட மகனை நிறைவாக அறிந்து கொண்டவர் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பேதுருவை இறைமகன் கடிந்து கொள்கின்றார், கடினமான வார்த்தைகளால் திட்டுகின்றார். ஏனென்றால் இறைமகன் இயேசு அந்த 12 சீடர்களுக்கும் சாதாரண எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற பாடத்தை தான் எடுத்திருக்கணும். ஆனால் இயேசு அவர்களுக்கு ஒரு இமேஜ் வேர்ல்டை பற்றிய பாடம் எடுக்கிறாரு. அதை இந்த சீடர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சாதாரண சீடர்களுக்கு இயேசுனுடைய பாடத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. 11 சீடர்களும் தலையை ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள் தெரிந்தது போல. ஆனால் பேதுரு மட்டும் என்னால் முடியாது, ஆண்டவர் கடிந்து கொள்ளப்படக்கூடாது என்ற ஒரு ஆவலிலே நீர் போக வேண்டாம் என்று சொல்கின்றார். உடனே இயேசுவும் அவரை கடிந்துரைக்கின்றார், நீ வெளியே போய் என்று சொல்லிவிட்டு மற்ற சீடர்களுக்கு திரும்பவும் எல்கேஜி பாடத்தை எடுக்காம திரும்பவுமே இமேஜ் வேர்ல்ட், அதாவது பெரிய பாடத்தையே அந்த சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களை, பொதுவாக யூதர்களுக்கு எருசலேம் செல்லுதல் என்றால் அது ஒரு பெரிய விழா. ஆனால் இயேசுவை பொறுத்தமட்டிலே எருசலேம் செல்லுதல் என்பது அது ஒரு கடினமான துன்பத்தை கொடுக்கின்ற ஒரு செயலாக இருந்தது. ஏனென்றால் மக்கள் நிறைவான அந்த ஒரு பலியையும் அதனுடைய அழுத்தங்களையும் அந்த மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஏதோ மெஸ்ஸியா என்பவர் வல்ல செயல்களை செய்பவர், அதிசயங்களை செய்பவர் என்பது மட்டும்தான் அவருடைய எண்ணத்திலே இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி அவர் இந்த மக்களுக்காக பாடுபட போகின்றார், மீட்பை அளிக்கப் போகின்றார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. எனவே எருசலேமுக்கு நீர் செல்ல வேண்டாம் என்று பேதுரு கடிந்து கொண்டதனுடைய பின்விளைவு இதுதான் உண்மையாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே,
நம்முடைய வாழ்வும் நாம் இந்த சமூகத்திலே முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற வாழ்வும் சவால் நிறைந்த வாழ்வு. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் கஷ்டங்கள் பட வேண்டி இருக்கின்றது. துன்பங்கள் நெருடலாக வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதையும் கடந்து நாம் ஒரு நிலையை அடைய சவால்களை நாம் சரி செய்ய வேண்டும். சவால்களை சரி செய்ய இந்த உலகம் ஆயத்தமாக இருக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது எல்லாமே இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. இன்று இறையாட்சி விழுமியங்கள் எல்லாம் விலை போகின்ற அளவுக்கு இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எப்படி இறைவன் வகுத்து தந்த அந்த விழுமியங்களையும் இறையாட்சி பண்புகளையும் நற்பண்புகளை நமதாக்கி கொண்டு இந்த உலகத்திலே நாம் சவாலை தாண்டி நம்முடைய வாழ்வை முன்னெடுப்பது என்பது பெரிய ஒரு கடுமையான போராட்டம். இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது இறைமகன் இயேசுவினுடைய அழைப்பாக இருக்கின்றது. எவ்வாறு இறைவாக்கினர் எரேமியா இந்த மக்களை என்னால் வழிநடத்த முடியாது என்று ஓடி செல்ல இருந்த பொழுது அவருக்கு நல்ல ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து அந்த பணியை செய்ய வழிவகுத்தாரோ, அதுபோல இறைமகன் இயேசு நம்மையும் அழைக்கின்றார். சீடர்களாக இருப்பவர்கள் என்பவர்கள் என் மீது அன்பு கொண்டு மட்டும் பணியை செய்யாமல் பிறர் மீது அன்பு கொண்டு பணியை செய்கின்ற பொழுது அவர்கள் இந்த சவாலை தாங்கிக் கொண்டு பணிகளை செய்ய ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களை, இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது 3 விதமான படிக்கட்டுகள் நமக்கு தடைக்கற்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக கன்வீனியன்ட், எனக்கு கன்வீனியன்ட் என்ற நிலையிலிருந்து தேவையின் அடிப்படையிலான சந்தர்ப்பத்தை உணர்ந்து பணி செய்வது. பொதுவாக நாம் அந்த மனிதர் எனக்கு கன்வீனியன்ட் ஆனவர், அந்த செயல்களை என்னால் செய்ய முடியும் என்று நாம் நமக்குள்ளே சில சௌரியத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய பணியை முன்னெடுக்கின்ற பொழுது அது வெற்றியாக மாறுவதில்லை. இன்றைய முதல் வாசகத்திலும் அதை தான் பார்த்தோம். இறைவாக்கினர் எரேமியா அந்த மக்களை வழிநடத்துகின்றார். ஆனால் அவர்கள் அவருடைய செயல்பாட்டுக்கு ஏற்ப எதிர்முனையாக செல்கின்ற பொழுது மொத்தமாக விட்டுவிடலாம் என்று நினைக்கின்றார். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய அந்த அன்பு தீ அவர்களை எழுந்ததோ அப்போது உம்முடைய பணிக்காக பிறன் மீது நலன் கொண்டு நான் பணி செய்கின்றேன் என்று ஆவல் கொள்கின்றார். அதுபோல நாம் நமக்கு கன்வீனியன்ட் என்று இருக்கின்ற செயல்பாடுகளை தகர்த்துவிட்டு பிறருக்கு வாழ்வின் சந்தர்ப்பங்களாயிருக்கின்ற நல்ல காரியங்களை செய்ய நாம் முன்வர வேண்டும். அப்படி முன்வருகின்ற பொழுதுதான் இறைமகனுடைய அருளும் ஆசீரும் அங்கு நிறைவாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது தேவை என்ற நிலையிலிருந்து மாறி அவசியம் என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். இந்த தேவை அவசியத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒரு குருவானவர் எங்களுக்கு கல்லூரியிலே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சொன்ன கதை ஞாபகம் வருகிறது. 1980ஆம் ஆண்டுகளிலே விசிடி பிளேயர் புதிதாக அப்பொழுதுதான் உலகிற்கு அறிமுகமாகின்றது. இந்த குருவானவர் வெளிநாட்டுக்கு செல்கின்றார். அங்கிருந்து இந்த விசிடி பிளேயரை வாங்கி வருகின்றார். தன்னுடைய அறையிலே வைத்திருக்கின்றார். ஒரு நாளிலே நண்பர்கள் அருள் சகோதரர்கள் எல்லாம் அவரை பார்க்க செல்கின்றார்கள். இரவு உணவு சாப்பிட்டு முடிந்தாயிற்று. பிறகு என்ன செய்வது என்று இருக்கின்ற நேரத்திலே ஒரு படம் பார்க்கலாமே என்று தோணுகிறது. உடனே தான் புதிதாக வாங்கி வந்த விசிடி பிளேயர் மேலே இருக்கின்றது, அதை எடுத்து வாருங்கள் என்று அந்த அருள் சகோதரிடம் சொல்கின்றார். அந்த அருள் சகோதரன் செல்கின்றார். அந்த விசிடி பிளேயரை எடுத்து வருகின்ற பொழுது படியிலே விழுந்து அது கீழே நொறுங்கி விட்டது, சுக்கு நூறாகி விட்டது. அந்த சகோதரரும் கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டார். பெரும் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தார்கள். உடனே எல்லா அருள் சோதரர்களும் ஐயோ, புதிதாக உள்ள விசிடி பிளேயர் உடைந்து விட்டது என்று சொல்கின்ற பொழுது அந்த குருவானவர் மட்டும் உங்களுக்கு ஒன்றும் அடிபடவில்லை என்று இரக்கத்தோடு கேட்கின்றார். இவ்வாறு எது தேவை எது அவசியம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கின்ற போது பழையவற்றை கடந்து புதியவற்றை நாம் ஆற்றல் பெற வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலும் இரண்டாவது வாசகத்திலும் பார்க்கின்ற பொழுது புது ஆற்றல் பெற்று பணி செய்யுங்கள் என்ற செய்தி நமக்கு தரப்படுகின்றது. நம்முடைய வாழ்விலும் நாம் பழைய காரியங்களை பிடித்து கொண்டு இதுதான் உலகம் என்று கிணற்றுக்குள் விழுந்து கிடக்கின்ற தவளை போல பழைய நேற்றை சார்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக அதிகமான நேரங்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பழையவை கடந்து வாழ்வின் யதார்த்தங்களுக்கு ஏற்ப, ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க ரீட் த சைன்ஸ் ஆஃப் த டைம், அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை முன்னெடுக்கின்ற பொழுது உண்மையிலே நாம் நம்முடைய வாழ்வினுடைய யதார்த்தங்களை புரிந்து கொண்டு பணி செய்ய முடியும். எனவே அன்பார்ந்தவர்களை, நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது? இந்த உலகத்திலே சவால் நிறைந்த வாழ்வாக இருக்கின்றதா, அல்லது பழையவனற்றை நாம் பிடித்து கொண்டு தான் நம்முடைய வாழ்வை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது எது தேவை எது அவசியம் என்று தெரியாமல் நம்முடைய வாழ்வு வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதா, அல்லது நமக்கு இதுதான் கன்வீனியன் என்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த நிலைகளிலிருந்து மாறுபட்டு நம்முடைய வாழ்வை முன்னெடுக்கின்ற பொழுது உண்மையிலே இறைவன் விரும்புகின்ற அந்த இறையாட்சி விழுமிய பண்புகளுடன் கூடிய நல்ல இரக்கம் நிறைந்த வாழ்வு நமக்கு நிறைவாக கிடைக்கவும், அதன் மூலம் இந்த சமூகத்தை நாம் நிறைவாக வழிநடத்தவும் இறைவனிடம் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பினை வெய்து வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இறக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருஅவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன் என்கின்ற எரேமியாவுடைய வார்த்தைகள் தான் இன்று நம்மிலே பலருடைய வார்த்தைகளாக இருக்கின்றது. ஆண்டவரே, உம்மை முழுமையாக நம்பியிருந்தேன். ஆண்டவரே, நீர் எங்களை காப்பாற்றுவீர் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பீர் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீர் எங்களை ஏமாற்றி விட்டீர் என்று பல நேரங்களிலே உளம் சோர்ந்து மனம் சோர்ந்து நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வார்த்தை என்னவென்றால், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதுதான். இளைப்பாறுதல் தருகின்ற அந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கூறுவோம். நம்முடைய உள்ளங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற கவலைகள், கண்ணீர்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஆண்டவர் பார்த்து கொள்வார். இந்த விவிலிய வார்த்தையின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவர் பார்த்து கொள்வார், அவர் நம்மை காத்துக் கொள்வார், அவர் நம்மை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் மன்றாட்டுக்களாக சமர்ப்பிப்போம். இதோ உலகம் முடிகின்றவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறிய எங்கள் அன்பு ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்துகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, எரேமியாவை போல ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர் என்று பல நேரங்களிலே உளம் நொந்து விரக்தியினால் அழுகையோடு உம்மை நோக்கி செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, இறை பணியிலே வருகின்ற சவால்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய மக்களை வழிநடத்துகின்ற பொழுது ஆண்டவரே, இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று அந்த மக்கள் கீழ்ப்படிய மறுக்கின்ற பொழுது வருகின்ற ஏக்க பெருமூச்சிகள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். தந்தையே, நீர் ஏமாற்றி விட மாட்டீர் என்கின்ற முழுமையான நம்பிக்கையோடு உம்முடைய பணியை திரு அவையிலே செய்து கொண்டிருக்கின்ற, உம்முடைய பணியை இந்த உலகிலே செய்து கொண்டிருக்கின்ற ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், எங்கள் திருத்தந்தை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். சவால் நிறைந்த இந்த உலகத்திலே உம்முடைய பணியை துணிச்சலோடு செய்வதற்கு தேவையான வல்லமையை கொடுத்தருளும். ஆண்டவரே, தங்களுடைய உயிரையே இழக்க நேரிட்டாலும் நீதிக்கு குரல் கொடுப்பவர்களாக, உண்மையை எடுத்துரைப்பவர்களாக, தாங்கள் கொண்ட இந்த பணியிலே
துணிச்சலோடு தொடர்ந்து செல்கின்றவர்களாக அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை நீரே நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமாகிய இறைவா, மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். கன்வீனியன்ஸ் சோன் என்று சொல்லப்படுகின்ற தங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற, தங்களுக்கு வாய்ப்பாக இருக்கின்ற, தங்களுக்கு சுகபோகமாக இருக்கின்ற காரியங்களை மட்டும் செய்யாமல், தங்களுக்கு ஏற்புடைய மக்களுக்கு மட்டும் பணி செய்யாமல், உலக மக்கள் முழுமைக்கும் தாங்கள் பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு மக்களுக்கும் பணி செய்யவும், ஜாதி சமய மத வேறுபாடுகள் இல்லாமல் ஒவ்வொருவரையும் தங்களுடைய பணியின் கீழ் இருக்கின்ற மக்கள் என்கின்ற உணர்வோடு ஏற்றுக்கொள்ளவும், எல்லா மக்களுக்கும் தங்களுடைய பணி சென்று சேர்வதற்கு தேவையான திட்டமிடுதல்களையும், கடைநிலையிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் மீது கரிசனை கொண்டவர்களாகவும், எங்களுடைய அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற இறை பணியாளர்கள் ஒவ்வொருவரும் வாழ வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே எங்கள் இறைவா, தேவைகள் எது, அவசியமானவை எவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள தேவையான வல்லமையை தாரும். தந்தையே, உலக மக்கள் இன்று பல நேரங்களிலே மனிதர்களை பயன்படுத்துபவர்களாகவும் பொருட்களை அன்பு செய்பவர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கைக்கு இது தேவை இது தேவை என்று உலகையே ஆதாயமாக்கிக் கொள்ள விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவையில்லாத குப்பைகளை தங்களுடைய அறைகளிலே அடுக்கி வைப்பவர்களாக இருக்கின்றார்கள். பணம் தங்களை காப்பாற்றும், பதவி தங்களை காப்பாற்றும், பட்டங்கள் தங்களை காப்பாற்றும், பொருட்கள் தங்களை காப்பாற்றும் என்று தேவையில்லாத குப்பைகளை சேர்த்து வைப்பவர்களாக பல நேரங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை நீ இழந்து விட்டாய் என்றால் அதற்கு ஈடாக நீ என்ன செய்வாய்? ஆண்டவரே, பெரும் செல்வன் ஒருவனிடத்திலே நீர் என்று சொன்னீரே, அறிவிலேயே இன்று இரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்தது என்றால் நீ என்ன செய்வாய்? உன்னை சேர்த்து வைத்ததையெல்லாம் என்னவாகும் என்கின்ற அந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ தேவையான வல்லமையை தாரும். எங்களுடைய வாழ்வுக்கு அத்தியாவசியமாக என்னென்ன தேவைகள் என்பதை உணர்ந்து அவற்றை மட்டும் நாங்கள் எங்களோடு வைத்துக் கொள்ளவும், மற்றவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் தேவையான வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பழையனவற்றை களைந்து புதிய வாழ்வை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்களுடைய பழைய பாவ வாழ்வை விட்டுவிட தேவையான வல்லமையை தாரும். ஆண்டவரே, இதுதான் எங்களுக்கு பழக்கமானவை, இதுதான் எங்களுடைய நடைமுறை, இதுதான் நாங்கள் காலம் காலமாக செய்து கொண்டிருப்பது என்று சொல்லி பல பாவச் செயல்களை எங்களுடைய வாழ்விலே கட்டி கொண்டிருக்கின்றோம். இன்னும் நல்ல நேரம் பார்ப்பது, ராசி பலன் பார்ப்பது என்கின்ற மூட பழக்க வழக்கங்களை நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய வாழ்வை செழுமையாக்காமல், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய வாழ்விலே எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தாமல் பழைய மனிதருக்குரிய இயல்பை கட்டிக்கொண்டு பழைய பாவ வாழ்விலே விழுந்து கிடக்கின்றோம். விழுந்த இடமே சுகம் என்று சொல்லி அதிலேயே தங்கி விடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை தாரும். பழைய வாழ்வை களைந்துவிட்டு ஊதாரி மைகன் திரும்பி வந்ததை போல நாங்கள் திரும்பி வரவும், சக்கேயு இறங்கி வந்ததை போல நாங்கள் இறங்கி வரவும். ஆண்டவரே, விபச்சாரத்திலே பிடிபட்ட அந்த பெண், விபச்சாரியாக தங்களுடைய வாழ்வை வழிநடத்தி கொண்டிருந்த அந்த பெண் உங்களுடைய பாதத்திலே வந்து சரணாகதியானதை போல நாங்களும் உம்முடைய பாதத்திலே சரணாகதியாகி புதிய வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டிய வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பு ஆண்டவரே, கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, பெரிய பெரிய மனிதர்கள், செல்வாக்கோடு செல்வத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்த நோயினுடைய தொற்றினால் இறக்கின்ற செய்தியை கேட்கின்ற பொழுது, ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நோய் வந்துவிட்டது என்றால் எங்களை யார் காப்பாற்றுவார்கள், எங்களால் எப்படி தப்ப முடியும் என்கின்ற
பய உணர்வு எங்களிடத்திலே மேலோங்குகின்றது. ஆண்டவரே, நீர்தாமே பாதுகாப்பவர், நீர்தாமே அரணும் கோட்டையுமாக இருக்கின்றவர். எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட இருந்து வழி நடக்கின்றவர் என்கின்ற நம்பிக்கையோடு உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்தருளும். அவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் நல்ல மனதைரியத்தையும் கொடுத்தருளும். ஒருவேளை நாங்களும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு விடுவோமோ என்கின்ற பய உணர்வோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உறுதி கூறிய நீர்தாமே உறுதியையும் ஆற்றலையும் கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக நாம் ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் அன்பு ஆண்டவரே, கண்ணீரோடு நாங்கள் எழுப்பிய எங்களுடைய வேண்டுதல்களுக்கு, கண்ணீரோடு நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருந்து எழுப்பிக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவரே, ஆலயத்திலே வந்து உம்முடைய பாத நிழலிலே நின்று அழுவதற்கு கூட வாய்ப்பில்லையே என்று சொல்லி நாங்கள் இருக்கின்ற வீடுகளிலே இருந்து எங்களுடைய விண்ணப்பங்களை உம்மை நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கின்றோமே. எங்களுடைய வேண்டுதல்களுக்கு கண்ணீரோடு நாங்கள் எழுப்புகின்ற இந்த வேண்டுதல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்தருளும். உன்னுடைய வேண்டுதலை கேட்க முடியாத அளவிற்கு என்னுடைய காதுகள் மந்தமாய் போய்விடவில்லை, உன்னை மீட்க முடியாத அளவிற்கு என்னுடைய கைகள் குறுகி போய்விடவில்லை என்று சொன்னவரே, எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு எங்களுக்கு மீட்பை தாரும். கண்ணீரோடு நாங்கள் எழுப்புகின்ற எங்களுடைய ஜெபங்களுக்கு, அழுகையோடு நாங்கள் எழுப்புகின்ற எங்களுடைய அங்கலாய்ப்பு குரலுக்கு கனிவோடு செவிசாய்த்து அருளுக்கு மேல் அருள் பொழிந்து ஆசிர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மணமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இயலாமல் இறைவனாகி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக.
இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைபொருள் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம் தூய மக்களினத்தால் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற உரிமையை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் பிடியில் இருந்தும் அழைக்க திருவுளமானே. மேலும் இருளிலிருந்து நீர் உமது வியத்துகு ஒளிக்கு எங்களை அழைத்ததா நாங்கள் உமது மீட்பு நொலியை என்றும் காண செய்கின்றீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை புரிவோர் ஆட்சி செய்வோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது, முடிவின்றி ஒரே குரலா பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னத பெயரால் வருகிறவர் ஆசியம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் திருத்தூது கழக நிர்வாகி மேதக ஆயர் ஆண்டனி பாப்பசாமி, எங்களுடைய முன்னாள் ஆயர் ஜெரோம்தாஸ் வரவேல், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம்பெறல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு போதித்தார். நம்முடைய வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் தர அவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளிக்கின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். தந்தருளும்.
இதோ இறைவனின் செமரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய வாழ்வில் வருகின்ற சவால்களில் நம்மோடு கூட இருக்கின்றவர். நம்மை வழி நடத்துகின்றவர், நம்மை பாதுகாக்கின்றவர், நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் இதயம் எழுந்து வரும் நேரம், எங்கும் ஆனந்தம் நிறையும் நல் நேரம். என் இதயம் எழுந்து வரும் நேரம், எங்கும் ஆனந்தம் நிறையும் நல் நேரம். காற்றும் கடலும் கானங்கள் பாட கலந்தாய் எந்தன் உணவாக. காற்றும் கடலும் கானங்கள் பாட கலந்தாய் எந்தன் உணவாக. என் இதயம் எழுந்து வரும் நேரம், எங்கும் ஆனந்தம் நிறையும் நல் நேரம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இரண்டாவது வாசகத்தை வாசித்த அருள் சகோதரி ஐஸ்வர்யா ஆண்ட்ரோ ஜாய் அவர்கள் நம்முடைய பங்கிலே பணியாற்றுவதற்காக புதிதாக வந்திருக்கின்றார்கள். சென்ற ஆண்டிலே பணியாற்றிய அருள் சகோதரி இடமாற்றம் பெற்று சென்றதால் அவருக்கு பதிலாக நம்முடைய பங்குத்தளத்திலே பணியாற்றுவதற்காக சகோதரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டு முழுவதும், ஒருவேளை அடுத்த ஆண்டும் நம்முடைய பங்கிலே நம்மோடு பணியாற்ற இருக்கின்றார்கள். அருள் சகோதரி அவர்களை நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக வரவேற்பதோடு அவருடைய பணி வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்றும், அவர் தொடங்கி இருக்கின்ற இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாக ஒரு பங்கிலே பணியாற்றுவதற்கு இப்பொழுதுதான் அருள் சகோதரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தன்னுடைய பணியை நம்முடைய பங்கு தளத்திலே தொடங்குகின்றார்கள். எனவே அவர்கள் தொடங்குகின்ற இந்த பணி சிறப்பான முறையிலே அமைய வேண்டும் என்று அவருக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் அவரை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், அவருடைய பணி வாழ்வு தொடர்ந்து ஆண்டவருக்கு உகந்ததாக அமைய வேண்டும் என்று அவரை வாழ்த்துவதோடு அவருக்காக ஜெபிக்கும்படியும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நெறிம நாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம்.